இன்றைக்கி வந்து என்னென்ன இருக்குது நம்ம தோட்டத்தில், என்னென்ன கலர் பூவு இருக்குது, எல்லாத்தையும் ஒவ்வொரு செடியாக காட்டுறேன். தோட்டத்தில் இன்றைக்கி என்னென்ன செடி இருக்குதுன்னு பார்க்கலாம். அப்படியே பிடிச்சா லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க. அப்படியே பார்த்துட்டே போகலாம். இன்றைக்கி இங்கே பாருங்கள், ஒரு பழம் பழுத்துருச்சு. நிறைய எல்லாமே பழுத்துட்டு தான் இருக்குது. எல்லாம் ஒட்டுக்கா பழுத்துட்ருக்கு இந்த மினி ஆரஞ்சியில். நான் டெய்லியும் 1, 2, 3, 4 பறிச்சிட்டே தான் இருக்கேன். அப்போவுமே பழுத்துட்டு தான் இருக்குது. உள்ளே கூட ஒன்று பழுத்துருக்கு. இங்கே பாருங்கள், இன்றைக்கி தேவைக்கு ஜூஸ் போடுறதுக்காக ஒரு 3 பழம் பறிச்சிருக்கேன். இன்னுமே நிறைய இருக்குது. வேணுங்கிறப்ப பறிச்சிக்கலாம். ஃபுல்லு பழுத்துருச்சிங்க. இவ்வளோ பழம் வரும்னு நான் நினைக்கவே இல்லை. இன்றைக்கி ஒரு 4 பழம் பறிச்சிருக்கேன். ஜூஸ் போட்டு குடிச்சிக்கலாம். மினி ஆரஞ்சு, அத்தி இருக்குது. ஸ்வீட் லெமன் இருக்குது. ஸ்வீட் லெமன்லேயும் இப்போ நிறைய பழுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏற்கனவே ஒன்று கீழே விழுந்துருந்துச்சி. இப்போ ஒரு 4 பறிச்சிருக்கேன். கொய்யாவும் நிறைய பிஞ்சு வச்சுருக்கு. பார்த்தீங்களா? இந்த நெட்டு பார்த்துட்டே போகலாம். அப்படியே இந்த கொய்யாவும் பாருங்கள், பிஞ்சு நிறைய வச்சுருக்கு. இப்போ டேபிள் ரோஸ் மாற்றி வச்சது எல்லாமே நல்லா தளைஞ்சிருச்சு. அடினியம் நல்லா பெருசாகிடுச்சுங்க. சப்போட்டா இப்போ தான் இந்த முள் கத்திரி பூ எடுத்துகிட்ருக்கு. இந்த பழைய செடி செவ்வந்தி விளைஞ்ச பூவெல்லாம் பறிச்சிக்கலாம். காஷ்மீர் ரோஸ் 2 பூ பூத்துருக்கு. இதில் அவ்வளோ பூ நிறைய வந்துருச்சுங்க. பூத்து முடிஞ்சு இன்னும் மறுபடியும் தளிர்கள் எடுத்து வந்தால் தான். இன்றைக்கி பேபி செம்பருத்தியில் பாருங்கள், ஏகப்பட்ட பூ இருக்குது. உங்கள் தோட்டத்தை பார்த்தா அங்கேயே இருந்துக்கலான்ட்டு ஒரு ஆசையாக இருக்குதுன்னு சொல்லி ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப நன்றி. இந்த செவ்வந்தியில் பாருங்கள், ஒரே பூ பறிச்சிடலாம். இங்கே பாருங்கள், எத்தனை பூ பேபி செம்பருத்தி. இந்த செடி நான் வச்சதுலேருந்து பூக்கள் இல்லாத நாளே கிடையாது. அருமையான ரகம். இது வச்சு இந்த டப்பாவில் ஒரு 3 வருஷம் ஆச்சு. சதா ரோஸ். இங்கே கொஞ்சம் மேகமூட்டமாக தான் இருக்குது. வந்து வாஷிங் மிஷின் ரிப்பேர் ஆனதுனால நான் துணியெல்லாம் கையில் தான் துவைச்சேன். அதனால் அந்த துவைக்கிற கல்லுக்கிட்ட நான் இந்த செவ்வந்தியெல்லாம் வச்சுருந்தேன். இப்போ என்ன பண்ணுறது, எனக்கு அந்த இடம் காலி பண்ணி தான் துவைக்க முடியும். அங்கே தான் வச்சுருந்தேன் அந்த கல்லுக்கிட்ட, உங்களுக்கே தெரியும். இப்போ கொண்டாந்து இங்கே ஒரே இடத்துல குட்டா வச்சுட்டேன். இந்த செவ்வந்தியும் பாருங்கள், கொண்டாந்து வைக்கிறக்குள்ள ஒரு இது ஒன்று முறிஞ்சு போச்சு. இதிலே பாருங்கள், புழு கூட ஒன்று இருக்குது, கம்பிளி புழு. அதை எடுத்துடலாம். பாருங்கள், எடுத்துட்டேன். இதை எடுத்து இப்படி நசுக்கி கொன்னுறணும் 2. இல்லைனாக்கா மறுபடியும் நிறைய உற்பத்தி பண்ணிடும். முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் எடுத்துட்டேன். இந்த செவ்வந்தியில் அவ்வளோ மொட்டுக்கள் அழகழகாக பூத்துட்ருக்கு. மொட்டுக்கள் வச்சுருக்கு. பூக்கறக்கு இப்போ தான் ஒவ்வொன்றும் பூத்துட்ருக்கு. இந்த டேபிள் ரோஸ்லேயும் பாருங்கள், டபுளாக பூத்துட்ருக்காங்க. இந்த ஒரே கலர் தான். எவ்வளோ அழகாக பாலினேஷன் ஆகி டபுள் கலராக பூத்துட்ருக்கு. இந்த பாலக்கீரை போட்டதில் இது
இந்த ஆரின்னு சொல்லுவாங்கள்ல, ராகியோட விதை இருந்து முளைச்சிருக்குது. பாலக்கீரை செம்மையாக வருதுங்க. பாலக்கீரை இருக்குது, அறுவடை பண்ணிக்கலாம். என்னோடய தோட்டத்தில் பூவுக்கு பஞ்சமே இல்லை. அவ்வளோ பூ அழகழகாக இருக்குது. ஆனால் கிட்ட மோதனம்னா போச்சு, உடஞ்சிருவாங்க. இந்த விளைஞ்ச மாதிரி இருக்கிற பூ தான் பறிக்கிறேங்க. இதெல்லாம் இன்னும் நல்லா பெருசாகும். அடுக்குமல்லி, கருவேப்பந்தழை, இது முல்லைப்பூ, கத்திரிக்காய் 1-2 தாங்க இருக்குது. அப்புறம் திராட்சை கொடியும் ஊராவூர் கொடியும் ஒரே இடத்துல இருக்குது. இது இருவாச்சி மல்லி, வெத்தலை கொடி, இங்கே ஒரு டேபிள் ரோஸு, ஒரு ரோஸ் கலரு, இது என்ன ரோஸ் கலர் செம்பருத்தி, இது ஆரஞ்சு கலர் செம்பருத்தி, பூ இல்லை. இது பாரிஜாதத்தில் பாருங்கள், ஃபுல்லு மொட்டுக்கள் தான். இதுக்கு மேலே பூக்கள் கொடுக்கும். இங்கே ஒரு 2 கத்திரி செடி வச்சுருக்கேன். அப்புறம் இது ரெட்டு கலர் செம்பருத்தி, ஒத்த செம்பருத்தி ரெட்டு கலரு. அப்புறம் இது அடுக்கு செம்பருத்தி மஞ்சள் கலரு. இந்த செம்பருத்தி தான் இப்போ பூக்கள் கொடுக்கறக்கு ஆரம்பிச்சிருச்சு. மாவுப்பூச்சி விழுந்துருந்துச்சா, கட் பண்ணி விட்டு நல்லா இலத்தலை, காய்கறி வேஸ்ட்டு, கழுநீர் தண்ணி, இந்த வேப்பம் புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு இதெல்லாம் கொடுக்கங்காட்டியும் நல்லா வருதுங்க. எனக்கு இந்த பூ ரொம்ப பிடிக்கும். இந்த கலரு என்னோடய தோட்டத்திலையே எனக்கு பிடிச்ச கலர் பூவுன்னா இந்த மஞ்சள் கலர் செம்பருத்தி. பறிக்கிறப்பே பாருங்கள், இங்கே ஒன்று ஒளிஞ்சிட்ருக்கு. கீழே அத்தனை பூக்கள் பஞ்சமே இல்லை. அப்புறம் பிரண்டை இன்றைக்கி தான் கட் பண்ணேன், அது வீடியோ எடுக்கலை. கத்திரிக்காய் இப்போ தான் 1-2 அப்படி வந்துட்டுருக்கு. எவ்வளோ பூவு அருமை இல்லை. இப்போ இது பவளமல்லி, இப்போ மொட்டுக்கள் வச்சுட்டாங்க. இந்த பாருங்கள், தளிர்கள்லேயே அப்படியே மொட்டுக்களோடு இருக்குது. இதுவும் பூக்கள் கொடுக்கும். இது வருஷத்துக்கு ஒரு டைம் தான் பூக்குது, என்னன்னு தெரில. போன வருஷம் நல்லா பூத்துச்சு. அதுக்கப்புறம் கட் பண்ணி விட்டுட்டே பூச்சி தொல்லைன்ட்டு. இப்போ மறுபடியும் எல்லாம் தளிர்கள் எடுத்து பூ வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கு. முல்லைப்பூ, இதுலேயும் இப்போ பூக்கள் கொடுத்துட்ருக்கு. இங்கே பாருங்கள், ஒரு கை நிறைய முல்லைப்பூ கிடச்சிருக்கு. நான் ஏதாவது அந்த மாதத்தில் 3 நாள் மாதம்லாம் பூ அறுவடை பண்ண மாட்டேன். மற்றபடி பூக்கிற பூவெல்லாம் டெய்லியும் பறித்து சாமிக்கு போட்டுருவேன். இல்லைன்னா யாருன்னா கேட்குறவங்களுக்கு கொடுத்துருவேன். எனக்கு இந்த பூவெல்லாம் வேஸ்ட்டாக போச்சுன்னா என் மனசு தாங்காது. பூக்களும் வேஸ்ட்டாக போகக்கூடாது. ஏன்னா அது பூக்கிறதே ஏதோ ஒரு சாமிக்கோ இல்லை நம்ம யூஸ் பண்ணணும். அது காஞ்சி போச்சுன்னா அது பிறவி எடுத்ததுக்கான பலன் இல்லாமல் போயிடும். மற்றபடி இதனுடைய வருகையை பார்த்து ரசிக்கவும் செய்வேன். இதை பறித்து சாமிக்கும் வைப்பேன். நிறைய பேருக்கு கேட்குறவங்களுக்கு கொடுப்பேன். என்னோடய தோட்டத்தில் எத்தனை வகையான பூ இருக்குன்னா கணக்கே இல்லை. ஒரு 50 இருக்கும். டேபிள் ரோஸ்லேருந்து சொல்கிறேன், சங்குப்பூவிலேருந்து, செம்பருத்தியிலேருந்து, ரோஸு, பாரிஜாதம், அத்தனை பூக்கள் இருக்குது. இதில் பாருங்கள், ஒரு கொண்டு வந்து இங்கே வைக்கிறதுல இதில் ஒன்று முறிஞ்சு போச்சு. இந்த மாதிரி தாங்க ஆகுது அடிக்கடி. எனக்கு இதே தான் வேலை, மாற்றி வைக்கிறேங்கிற பேரில் எல்லாத்தையும் முறித்து தள்ளுறதே தான் வேலை. இந்த ரோஸ் செடியெல்லாம் ஏற்பட்டுருக்குனாக்கா, இலையே இல்லாமல் இருக்குன்னா, இப்போ மழை வந்துச்சுல்ல, அதில் அந்த இலை உதிர் காலங்கிற மாதிரி அது ஏதோ நடக்குது. கண்டிப்பாக இது மறுபடியும் தளிர் எடுத்துச்சுன்னா நல்லா இலையோடு இருக்கும். தளிர்களும் அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துகிட்ருக்கு. இன்னும் ஒரு கொஞ்ச நாள் போனது தெரியும். இப்போ கூட உங்களுக்கு தெரியாது. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இலைய உதிர் காலம்னு நினைக்கிறேன். இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுங்கள், ஏன் இந்த இலைங்க இல்லாமல் இருக்குன்ட்டு. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி தான் நடக்கும்னு நான் நினைக்கிறேன். இது சாதா ரோஸு, இது பன்னீர் ரோஸு, இது ரெட் ரோஸு.
இங்கேயும் இப்போ மேகமூட்டமாக தான் இருக்குது. மேகமூட்டமாக தான் இருக்குது. ரோஸ் செடியெல்லாம் பாருங்கள் ஒரு பக்கமாக இருக்குது. இது எல்லாம் இலைங்கள்லாம் பழுத்து கீழே கொட்டி இருந்துச்சு. இந்த டப்பாக்களெல்லாம் எடுக்கிறப்ப கழுவி டப்பாக்களெல்லாம் எடுக்கிறப்ப கூட்டி விட்டுட்டேன். அது சொல்கிறக்கு வந்தேங்க. அவ்வளோதாங்க. கீரை பாலக்கீரை அடுத்தது அறுவடை பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ பூவு. அது கொஞ்சமாக பாலக்கீரை இருக்குது. இதில் இருக்குது. போதும் எனக்கு இதே. கரிஞ்சிக்குட்டி கீரை இருக்குது பாருங்கள் இங்கே. இது எல்லாத்தையும் அறுவடை பண்ணிட்டு காட்டுறேன். இது பருப்பில் போட்டு கடைஞ்சிக்கலாம் ஒரு டயத்துக்கு. புதினா பிரண்டையெல்லாம் கட் பண்ணிட்டேன், வீடியோ எடுக்கல. இப்போ அறுவடை முடிஞ்சிங்க. கீரை அறுவடை பண்ணிட்டேன். இதில் 3-4 ரகமான கீரை இருக்குது. கரிஞ்சிக்குட்டி கீரை, பாலக்கீரை, அப்புறம் தண்டுக்கீரை இருக்குது, கோவத்தலை இருக்குது. இங்கே பாருங்கள் கோவத்தலை, பொன்னாங்கண்ணி கூட இருக்குங்க. பொன்னாங்கண்ணி எங்கே இருக்குது. இங்கே பாருங்கள் பொன்னாங்கண்ணி இருக்குது. எனக்கு போதும். இதே பருப்பு போட்டு கடையலாம். இன்றைக்கான அறுவடை முடிஞ்சு. புதினா வேணுங்கிறப்ப பறிச்சிக்க வேண்டியதுதான். இங்கே பாருங்கள் இன்றைக்கி எவ்வளோ கீரை. பூவு எல்லாம் ஃபுல்லாக கிடச்சிருக்கு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ஹாப்பி கார்டனிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.